சனி பயிற்சி 2025ல கும்பராசிக்கான சனி பயிற்சி பலன் தான் பார்க்க போறோம். ஸோ கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவானோட ஒரு வீடு தான் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பம் அப்படின்னும் பொழுது பூர்ண கும்பம் சொல்லுவாங்க. கும்பராசியில யார் பிறந்தானா சனி பகவானும் பிறந்திருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தியரும் பிறந்திருக்காரு. ஸோ எந்த விஷயம் நீங்க பண்றதா அந்த ஆள் தடம் எங்கெங்க போதோ அது மாற்றத்துக்கு அப்போ நீங்க சிஸ்டி வழியில் இதுக்கு வழி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இதன் மூலியமா உங்களோட வாக்கு தவறாம உங்களோட கால் பாதம் எங்கெங்க போதோ மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆலயத்துல வருகின்ற 30ஆம் தேதி சண்டியாக பூர்த்தி 2 வருடாபிஷேகம் நடக்க இருக்கு. அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கடன், கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் இது எல்லாமே நீங்கணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பேரு வேணும் எனக்கு, அதே மாதிரி திருமண தடை நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புஷ்பாஞ்சலி பூஜையில நீங்க உடனே கலந்துக்கோங்க. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி நடக்க இருக்கு. அம்பாளுக்கு உங்களுடைய கரங்களாலேயே புஷ்பாஞ்சலி பூஜை நீங்க செய்யலாம். நல்ல வண்ண வாசனை மலர்கள் கொண்டு அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது, மனமாற பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் உடனுக்குடன் நிறைவேறும். கேட்டதை கொடுக்கும் அந்த தாயாருக்கு நம்ம 30ஆம் தேதி அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா வழிபாடு செய்யும் பொழுது நீங்க நினைத்த காரியம் நடக்கும். இதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. 301 ரூபாய் இதற்கான கட்டணம். வணக்கம் சாய்ராம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர்ல இருக்கு. தாம்பரத்துலேருந்து 18 கிலோமீட்டர், செங்கல்பட்டுலேருந்து 13 கிலோமீட்டர், ரெண்டுத்துக்கும் நடுவில் மெயின் ரோடை பார்த்த மாதிரி தான் நம்ம ஷாப் இருக்குது. நம்மளோட ஷாப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷோரூம், மேலே எஸ்பிஐ பேங்க் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் விடுமுறை. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் இருக்குது. வாழ்க்கையில் அது எந்த மாதிரி கஷ்டமாக இருக்கட்டும், அது யாருக்கு வேணா இருக்கட்டுங்க, முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட இந்த கடைக்கு நம்ம காலடி எடுத்து வச்சு ஒரே ஒரு பொருள் வாங்கி பார்ப்போம். அதன் மூலிமா நம்ம வாழ்க்கை மாறுன்ற எண்ணத்தோட இங்கே ஒரு பொருள் வாங்குங்களேன், நிச்சயமா நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும், இறைவனோட ஆசையோட, குருமார்களோட ஆசீர்வாதத்தோட. ஸோ இன்னைக்கு நம்மளோட பதிவுல என்ன பார்க்க போறோம்னா சனி பயிற்சி 2025ல கும்பராசிக்கான சனி பயிற்சி பலன் தான் பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில, சித்தர் முறையில, சித்தர்களோட வழிகாட்டுதல்ல இங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்துல புவனேஸ்வரியோட ஆசீர்வாதத்தோட இங்க வரங்களோட கஷ்டங்களை போக்கிட்டு இருக்கும். அவளோட கருணையினால நீங்களும் உங்க கஷ்டம் ஏதேனும் இருந்ததுன்னா நிச்சயமா வாங்க, அம்பாள் அதை சரி பண்ணி கொடுத்துருவா. 2025 கும்பராசிக்கான சனி பயிற்சி பலனை பார்ப்போம். ஸோ கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவானோட ஒரு வீடு தான் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பம் அப்படின்னும் பொழுது பூர்ண கும்பம் சொல்லுவாங்க. கும்பராசியில யார் பிறந்தானா சனி பகவானும் பிறந்திருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தியரும் பிறந்திருக்காரு. ஸோ எந்த விஷயம் நீங்க பண்றதா இருந்தாலும் ஓம் அகத்தீஷாய நமக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் போகும். இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களோட 2வது வீடு, அதாவது சனி பகவானோட 2வது வீடா இது வருது. 2வது வீடு, 2ன்றது தன வாக்கு குடும்பஸ்தானம், அதாவது 2, 8 குடும்ப வாழ்க்கையை குறிக்கும் சொன்னேன். ஸோ கொடுத்த வாக்கை மீறுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கு தடுமாற்றம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனம், இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இதுவாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பாதம் எங்க போனாலுமே அங்க மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். எப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் காலை கழுவாம காலை அலம்பாம உள்ள வராதிங்க. ஸோ கால் அலம்புனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரியா கால் அலம்பணும், கம்ப்ளீட்டா அந்த கால் நனைஞ்சிருக்கணும், காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும். அதே போல ஏழை எளிய மக்களுக்கு நீங்க கம்பல்சரி தான தர்மங்கள் பண்ணணும். காலில் அடிப்படாம மேக்சிமம் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்ட காலே படும் கெட்ட குடியே கெடும்ன்ற மாதிரி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். காலில் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஸோ இந்த காலகட்டம் இது.
யார் இடத்துலையுமே தேவையில்லாத சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். சின்ன பிரச்சனையா இருக்கும், அது வந்து பெரிய விஸ்வரூபமா மாறிடும். ஸோ வீட்டில் கூட விட்டு கொடுத்து போங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எந்தா ஒன்று பண்ண போறீங்கன்னா அகத்தியரை முன்னிறுத்தி பண்ணுங்க. ஓம் அகதீஷாய நம, இல்லைன்னா அகத்தியரோட மூல மந்திரமோ இல்லை அகத்தியரோட காயத்ரியோ சொல்லுங்க. ஸோ அகத்தியரோட காயத்ரி சொன்னீங்கன்னா அந்த கும்பகலசம் வந்து வீட்டில் ஃபோட்டோவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நிரந்தரமாக ஒரு கும்பகலசத்தை நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி பண்ணுறதன் மூலயமா சனீஸ்வர பகவானோட கருணை வந்து உங்கள் மேலே விடும். அதே நேரம் கும்பகலசத்தை தாங்கின சொர்ண ஆகாஷ்ண பைரவரை கூட நீங்கள் வீட்டில் வைக்கலாம். ஸோ கும்ப கலசமும் இருக்குது. சனீஸ்வர பகவானோட குருவான சொர்ண ஆகாஷ்ண பைரவர் இருக்கு. பைரவரில் 64 பைரவரில் இந்த சொர்ண ஆகாஷ்ணம், சொர்ணம்னா பணம், பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை, இதை எல்லாத்தையும் ஆகாஷ்ணத்தை பண்ணி தரக்கூடிய பைரவரும் அங்கே வந்துடுறாரு. இதன் மூலியமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதே போல் யாருக்கும் ஜவாப்தாரியா நான் அவர் பண்ணிடுவாருங்க, அவர் செஞ்சிருவாரு, அவருக்காக நான் கையெழுத்து போடுறேன், எந்த சூழ்நிலையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. இது வந்து பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும். ஸோ உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பயிற்சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்கு தான் அவர் போகிறார். இப்போ உங்களை விட்டுட்டு போனால் கூட அது 2வது வீடாக தான் இருக்குது. உங்கள் இதுலேருந்து முதல் வீடான மீன ராசிக்கு போகிறார். ஸோ மீனம் மேஷம் அப்படி போகிறார். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் 2.5 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால அது வந்து உங்கள் வாக்கு வந்து பார்த்து கவனமாக கொடுங்க. ஸோ யார் இடத்துலையுமே சார் 10ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு வந்து நான் சம்பளம் கொடுத்துட்றேன், இல்லை 10ஆம் தேதி ஆனால் வந்து உங்களோட கடனை கொடுத்துறேன், இந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. சார் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். ஸோ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, காலத்தை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடல் வேர்வை சிந்தி உழைக்க பாருங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்ய பாருங்க. ஸோ படிக்கிற பசங்க வந்து மந்தமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள தனிமையில் விடாதீங்க. ஸோ கொஞ்சம் ஜோஷ் பற்றி விடுங்க. ஸோ அவங்களால நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குப்பா, நீயும் இன்னும் படிக்கணும்பா, அம்மா நீயும் படிக்கணும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தில் போகாத. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் படி, அது வந்து உனக்கு வண்டியில் உட்காரும். இந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து கைட் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்த வந்து 1க்கு 10 தடவை யோசிச்சு பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், கால் தடம் எங்கெங்கே போதோ அது மாற்றத்துக்கு. அப்போது நீங்கள் சிஸ்டி வழியில் இதுக்கு வழி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அதுதான் காளி பாதம். ஸோ கால் பாதம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறவங்களோட கால் பாதமாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட கால் பாதம் எங்கே போனாலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கணும்னா சிஸ்டி வழியிலேருந்து நீங்கள் நிச்சயமாக காளியோட கால் பாதத்தை வாங்கி வீட்டில் வைங்க. அதே போல் சிஸ்டி வழியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பைரவர் முடிச்சு வாங்கி நீங்கள் போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய மாற்றத்தை சனி ஈஸ்வர பகவான் மூலிமா நீங்கள் பெற முடியும். அதே போல் அனுமன் சாலிசா வந்து நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா சனீஸ்வர பகவானோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதன் மூலிமா உங்களோட வாக்கு வந்து தவறாமல் உங்களோட கால் பாதம் எங்கெங்கே போதோ மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். உங்களோட வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் குறையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அந்யோன்யம் ஒற்றுமை இருக்கும். எப்பயுமே 2லேயும் 8லேயும் சனி பகவான் இருக்கக்கூடாது. ஆனால் கும்பராசிக்கு அவரோட வீடாக இருந்தாலும் அதில் 2ல் வந்து உட்காராரு. இப்போ வீட்டில் நான் இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கும் பொழுது என் வீட்டில் இருக்கணுன்றது எனக்கு பிடிக்கணும். ஆனால் இந்த நிலை வரும் பொழுது இந்த சனி பயிற்சியில் 2வது இடத்துல வந்து சனி பகவான் வர்றதுனால வீட்லேயே நிறைய மனப்போராட்டம், வேதனைகள், கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதை மாற்றத்துக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ, குடும்பத்தில் ஒற்றுமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபம் குறைய, வம்பு சண்டை குணமாற, இந்த மாதிரி மூலிகை தைலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டி வழியில் இருக்குது. நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக தருவாங்க. அதை வாங்கி கூட நீங்கள் டிஃப்யூசர்லையோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 138 மூலிகை காம்போ ஆயிலையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை வந்து நல்ல வளமாகவும் நலமாகவும் மாற்ற முடியும். ஸோ இந்த 2025 காளி தேவியோட அனுகிரகத்தினாலையும் சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட ஆசீர்வாதத்தாலையும் சனி பகவானோட அந்த கருணை பார்வையினால உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% அவரோட கருணை பார்வை இருக்குது. இதை வச்சு உங்களோட அந்த பாத சனியை வந்து சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இனி வருங்காலங்களில் இன்னும் ஒரே ஒரு ராசி தான் இருக்குது, மீன ராசி. அந்த மீன ராசிக்கான சனி பயிற்சி பலனை வருங்காலங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கும்பராசி நேர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலாபலன் முழுசா தெரிஞ்சிருப்பீங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பரிகாரத்தை உடனே செய்து பலன் பெறுங்க. சாய் பாலாஜி அவர்களை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரம் மறைமலை நகர்ல இருக்கு இல்லையா, இந்த ஆலயத்துல சண்டி யாகம் 2 வருட பூர்த்தி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த யாகத்துல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உங்களுடைய துன்பம் கஷ்டம் எல்லாமே நீங்கணும், திருமண தடை உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கு அது போகணும், அதே மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த 30ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த சண்டி யாகத்துல நீங்க கலந்துக்கோங்க. புஷ்பாஞ்சலி பூஜை உங்க கைகளாலேயே அன்றைய தினம் நீங்க செய்யலாம். அதற்கு 301 ரூபாய் மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டணத்தை செலுத்தி உங்க பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.